கோழி ஈரல் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். விரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்ட்டாக கோழி ஈரல் வறுவல் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன், மல்லித்தலை எடுத்து வச்சுக்கிறேன், 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், கோழி ஈரல், தாளிப்பு சாமான், பட்டை, கிராம்பு, சோம்பு. சரிங்களா? இப்போ வெந்நீர் கொதிச்சிட்டு இருக்கு. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறோம். இதில் என்ன செய்கிறோம், போட்டது மறுக்கும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஈரலை போட்டுக்கிறோம். ஒரு கொதி வரட்டும். சரிங்களா? கொதிச்சது மறுக்கும் அதை நம்ம என்ன செய்கிறோம்னா, நல்லா துண்டு துண்டாக வெட்டிக்கிறோம். இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. அதோட கொஞ்சம் கொதிக்கட்டும். சரிங்களா? இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். எப்போதுமே ஈரல் அது மாதிரி செய்யுங்க, பச்சையாக கொட்டிடாதீங்க. சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம போய் மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ தேவையான ஆயில் ஊற்றிங்க. தேவையான ஆயில் போட்டுக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இப்போ ஆயிலோடு சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சது இருக்கும். ஒரு கிராம்பு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாயோட போட்டுங்க. சரிங்களா? இப்போ வெட்டின வெங்காயத்தை இதோட போட்டுங்க. சரிங்களா? நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வேகட்டும். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க வெங்காயத்தை. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நல்லா கிளாஸ் பக்குவத்து வரட்டும். சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெங்காயம் நல்லா ஒரு அளவு வந்துடுச்சு, கிளாஸ் பக்குவத்து வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுங்க. நல்லா கிளறி விட்டுங்க. ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? வேகட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வடையெல்லாம் போச்சு. ஒரு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுங்க, போதும். இப்போ என்ன செய்கிறோம், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? 2 டீஸ்பூனு மல்லித்தூள். இப்போ என்ன செய்கிறோம்னா, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு இல்லை 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. இப்போ கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதை நல்லா அந்த ஆயிலில் கொஞ்சம் இப்படி பரட்டி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். மாதிரி பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி விட்டு இந்த மசாலா கொஞ்சம் கொதி வரட்டும். போதும். இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? இது மாதிரி கொஞ்சம் இந்த மசாலா கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. தேவையான உப்பு போட்டுங்க. சரிங்களா? உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஈரலை இதோட நான் சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ நான் என்ன செய்கிறேன், ஈரலை மசாலாவோட சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே நல்லா பிரட்டி விடுங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவுக்கும். நான் ஒரு பீஸை ரெண்டாக ஆக்கிக்கிட்டேன். சரிங்களா, நல்லா வேகட்டும். மசாலா பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கோழி ஈரலை வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மசாலாவில் அப்படியே பச்சையாகவே கொட்டிடுறாங்க. பச்சையாக கொட்டக்கூடாது, அவிச்சிட்டு தான் செய்யணும் அது. சரிங்களா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, ஜீரகத்தூள், பெப்பர் இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா, இப்போ நான் இதோட ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், போதும். இப்போ பெப்பரு 1 டீஸ்பூனு. சரிங்களா, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். பெப்பரு 1 டீஸ்பூன் போட்டுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, மல்லித்தலையை அப்படியே மேலே போட்டுங்க. போட்டு விட்டு இந்த மசாலாவோட அப்படியே பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நல்லா அப்படி தட்டி விட்டுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த கோழி வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். சரிங்களா, நான் ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோழி ஈரல் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கோழி ஈரல் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் எடுத்த அளவே எடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கோழி ஈரல் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.